ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ரீட்டா பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சென்னை கொரட்டூர்ன்ற இடத்துல இருக்கிற சேனி அம்மன்ற ஒரு கோயிலில் நம்ம இருக்கிறோம். இந்த கோயிலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்தர்கள் எல்லாம் பொங்கல் வச்சுட்டு சாமி அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், எதிர்க்க தான் கோயில். நான் உங்களுக்கு அப்புறமா கோயிலை காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் பாருங்கள், இந்த வே பாருங்கள், இந்த வழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம அமைதியாக உட்காந்து நம்ம ரொம்ப அமைதியாக, நமக்கு டென்ஷன் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல், இந்த அருவி பாருங்கள், நீரோட்டம் பாருங்கள், பெரிய ஆறுங்க ஃப்ரெண்ட். இது பெரிய ஆறுங்க ஃப்ரெண்ட், எவ்வளோ பெருசு இது. இந்த இடத்துல உட்காந்து நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எந்த மனசு கஷ்டமோ, மனசு கவலையோ எது இருந்தாலும் இங்கே நம்ம உட்காந்து எவ்வளோ அமைதியாக. இந்த நான் வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு எதனா சவுண்டு கேட்குதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அமைதியாக இருக்குது. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக மரங்க தான். நமக்கு காற்றுக்கோ நிழலுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா காற்றோட்டமாக, நல்ல இயற்கை அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டு, நல்ல சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு, ரொம்ப நிம்மதியான ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட். இந்த இடத்துக்கு நீங்கள் சென்னையில் இங்கே சுற்றி இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கோயிலோடு சேர்ந்த ஒரு பிளேஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால் சாமி கும்பிட்றதுக்காகவும் நம்ம இங்கே வரலாம், பக்தியோடு வரலாம். ஆனால் அமைதிக்காக தான் நம்ம மோஸ்ட்லி கோயிலுங்களுக்கு வருவோம். ஸோ அந்த அமைதியோடு கூட சேர்ந்து நமக்கு இந்த இயற்கை காட்சிகளை நமக்கு கிடைக்குதுன்றது நம்ம கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஆறை கொஞ்சம் பாருங்கள், இது எவ்வளோ தூரம் போகுதுன்றதையும் பாருங்கள். சூப்பர் இயற்கை காட்சி. அதுவும் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வரைக்குமே செடி மரம் கொடி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் விசிட் பண்ணலாம். பக்தர்கள் பின்னாடி பொங்கல்லாம் வச்சுருக்காங்க. பொங்கல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம சாமியும் கும்பிடலாம், பொங்கலும் கொடுப்பாங்க, நமக்கு வாங்கி சாப்பிட்லாம், இயற்கை காட்சியும் ரசிக்கலாம். ஒரு உண்மையான சுற்றுலா பிளேஸ் அப்படின்றது இந்த இடம் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட். பட் இதில் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் தான் அலோட் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு நம்ம இங்கே இயற்கை காட்சியை ரசிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், டைம் இருக்கிறவங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, சென்னை வாசிகள் கண்டிப்பாக இங்கே வர வேண்டும். ரொம்ப லாங்காக இருக்கணும், இந்த சாமிக்காக நீங்கள் வரலாம். இந்த இயற்கை காட்சியோடு கூடிய சாமிக்காக நீங்கள் வரலாம். ப்ளேஸ் வந்து இறக்கமாக இருக்குது, தண்ணிக்கு இறங்கி போகிறது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.